நில் இந்த பயணம் சாதாரணம் இல்ல. பேக் பேக் தோளில கனவு மனசுல கூகுள் மேப் விட உணர்ச்சி தான் கைட். ரோட் முடிஞ்சாலும் ஸ்டோரி முடியாது. இந்த வாழ்க்கை வெளியே போனாதான் புரியும். விட ரொம்ப பிடிச்சது. மை சேனல் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். போட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது வேக வைக்கணும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, 2 லவங்கம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து ஒரு 200 கிராம், தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி, போட்டி. தேவையான பொருட்கள். இது செய்முறை. குக்கரில் போட்டு ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதில் மிளகாத்தூள், கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு வேக வைக்கணும். இப்போ குக்கரில் வச்சு நல்லா ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் சோப்பு, சோப்பு நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்ந்து போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுப்பருகே நின்ற காலம், மனம் வீசும் அந்த நேரம், ஒரு கரண்டி சாப்பாட்டுல ஒளிஞ்சிருக்கு 1000 பாசம். சத்தம் இல்லா சமையலிலும் சந்தோஷம் கொட்டும். அம்மா கையில விழுந்தா பசிக்கே மருந்து போடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ தக்காளி போடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டு பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கம். நல்ல வாசனை வருது. இஞ்சி பூண்டு வதங்கிட்டு நல்லா ஸ்மெல் நல்லா வருது. இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 2 கலந்து போடலாம். போட்டு கொஞ்சம் வதக்கணும். ஒரு ஸ்பூன் முழு மிளகாத்தூள், அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். போட்டி குழம்பு நல்லா கொதிக்குது. போட்டியும் நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொச்சா இறக்கிடலாம். குழம்பு கொஞ்சம் திக்காகணும். குழம்புக்கு திக்காச்சுன்னா இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம். மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா போட்டு இறக்கிடலாம். நல்லா இருக்கும். மனம் வீசும் அந்த நேரம் ஒரு கரண்டி சாப்பாட்டுல ஒளிஞ்சிருக்கு 1000 பாசம். சத்தம் எல்லா சமையலிலும் சந்தோஷம் கொட்டும். 5 நிமிஷம் கொதிக்கணும். பசிக்கே மருந்து போடும். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். போட்டி குழம்பு ரெடி. போட்டி குழம்பு ரெடி.